ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னென்ட்டு பார்க்கலாம். நான் 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏம்மா நீ அதை பற்றியெல்லாம் நினைக்கிற, அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், இல்லைம்மா நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, இதில் என்னம்மா இருக்குது, உனக்கு புருஷன் வந்து சரியில்லை, அவரை வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னா ஏன் நீ பிள்ளைய அழைச்சிட்டு இங்கே வர போகிற, அவர் ஏதாச்சும் ஒரு வாரத்துக்கு ஒரு பிரச்சனை, மாதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இருக்கிறனால நீ இங்கே வர்ற, இல்லாட்டினா உனக்கு வர வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி என் அம்மா சொன்னாங்க. என்னம்மா பண்ணுறது, நானுமே எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவர்கிட்ட நான் போயிட்டுருக்கேன். உனக்கு தெரியாதுன்னு கிடையாது, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு என் பொறுமையை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. மற்ற ஒய்ஃபு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வந்து கோவப்படுறாரு. ஒரு சிலது வம்புழுக்கன்னே பண்ணுறாருமா அப்படின்னோடனே, அவரோட குணமே அதுதானாம்மா, நம்ம தான் விசாரிக்காமல் உன்னை கொண்டா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவங்க அத்தை பொண்ணே அதனால தான் அது வேண்டான்ருக்கு. ஏன்னா அப்பையிலேருந்து இவர் அப்படி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் நல்லா வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாருங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு உன்னை கொண்டு கொடுத்துட்டோம்மா அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நான் வந்து எதுவும் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. சொல்ல விரும்புகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்ம வந்து இது பண்ணலாம். அதுக்கு தகுந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து என்றைக்குமே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறது தான் நம்மளுக்கு நல்லதான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான். இனிமேல் அதை பற்றி எதுவும் வந்து கவலைப்பட்டுட்டு நம்ம நிலைமைய வந்து மாற்றிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கிட்டு போக வேண்டியது தான். நீ வேலை பார்க்குறதுக்கான வேலையை பாரும்மா. உனக்கு வந்து ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா கொஞ்சம் உனக்கு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு போயிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தெரியாமல் கொஞ்சம் நீ வந்து இது பண்ணிக்கலாம், அனுசரணையாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்குவோம், பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சரி தான். நம்ம இந்த நேரத்துக்கு இது வந்து சரியான இது வந்து வேணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் பிள்ளைங்கள அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு போனேன். அவர் வந்து என்கிட்ட பேசவே இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி எப்போதோட கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தார். என்னத்த தான் அவர் அமைதியாக இருந்தாலும் வேறு நம்ப முடியாதுன்னு நானும் வந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு எல்லாம் பண்ணி அவங்கள சமைச்சு எல்லாம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். அப்போ தான் நான் உட்காந்து கொஞ்சம் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மறுநாள் இன்டர்வியூங்கிறதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னா, ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு லைட்டாக வந்து செல்ஃபு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாடி, எதுவுமே தெரியாமல் வந்துடாம பிளாங்க்கா அப்படின்னா, சரி ஓகே நானும் சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பக்கத்தில் எதுத்த மாதிரி உட்காந்தாரு. என்ன சுபா, ஏன் என் மேலே கோவமா, போயிட்டு 1 வாரம் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இல்லைங்க, உங்கள் மேலெலாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது. ஏதோ அம்மா வீட்டுக்கு போகணும் இருக்கணும்னு தோணுச்சுங்க அப்படின்னோடனே, நீயும் கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் வந்து ஒர்க் டென்ஷனில் தான் பாதி கத்துறது, பண பிரச்சனை வேறு. அதனால தான் வந்து உன்கிட்ட கோவப்படுறது. தேவையில்லாமல் இப்போ எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தங்கச்சியை கல்யாணம் எல்லாமே நான் தான் செஞ்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என் கோவத்தை. ஆனால் நீயும் கூட இது மாதிரி புரிஞ்சுக்காமல் இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, புரியாமலாம் இல்லைங்க, எனக்கு எல்லாமே புரியுது. புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஓரளவு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இது பண்ணாதப்போ